ஏன் அலறி அடிச்சு ஓடி வர? என்னாச்சுமா? கேட்கறல என்னாச்சு? அங்கிள், ஏமா பதட்டமா இருக்க? நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அங்கிள். வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? என்ன சொல்ற? ஏன் ஓடி வந்த? என் அம்மா சரியில்லை. என் அம்மா கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல. அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அழுகாதம்மா, அழுகாத அழுகாத. உன்ன மாதிரி வயசு பிள்ளைங்க அம்மா அப்பாவை தப்பா நினைச்சுக்கிட்டு அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துடுறது. வந்துட்டு எங்க போறது என்ன பண்றது தெரியாம முழிக்கிறது. ஆமா, நீ எந்த தப்ப பண்ண? நான் அவசரப்பட்டு எடுத்து முடிவில்லை. காரணத்தோட தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். என்ன காரணம்? நான் கன்னியாஸ்திரி ஆகணும்னு தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன் அங்கிள். நீ ஏன் கன்னியாஸ்திரி ஆகணும்? மத்தவங்க என் அம்மாவை தப்பா நினைக்கிற மாதிரி என்னை யாரும் நினைக்க கூடாது அங்கிள். மத்தவங்க என் அம்மாவை கேவலமா பாக்குற மாதிரி என்னை யாரும் பார்க்க கூடாது அங்கிள். நான் மத்தவங்களுக்கு பணிவிட செய்யணும், அவங்க பாராட்டணும், மதிக்கணும். அத பார்த்து எங்க அம்மா திருந்தணும் அங்கிள். நான் கூட நீ அவசரப்பட்டு ஓடி வந்துட்டியோன்னு தான் நினைச்சேன். நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்துக்க. நீ இப்ப புரியுது. நீங்க என்ன புரிஞ்சுட்ட அளவு கூட என் அம்மா என்ன புரிஞ்சுக்கலாம் அங்கிள். கவலைப்படாதம்மா, நீ ஆசைப்பட்டபடியே கன்னியாஸ்திரி ஆகலாம். அங்கிள், எனக்கு தெரிஞ்ச சர்ச்சு ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நினைச்ச கன்னியாஸ்திரி ஆக்கிடுவாரு. அவர் சென்னைக்கு போயிருக்காரு, வர்றதுக்கு 4 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ எங்க தங்குவாமா? தெரியல அங்கிள். உங்க அம்மா கண்ணையும் படக்கூடாது. வெளியூருக்கு போயிருக்கிற ஃபாதர் இங்க வர்ற வரைக்கும் நீங்க தான் தங்கி ஆகணும். ஒன்று பண்றியா? சொல்லுங்க அங்கிள். ஃபாதர் வர்ற வரைக்கும் என் வீட்டில் தங்கிக்கிறியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். வண்டியில் ஏறுமா. நல்லா உட்காந்துட்டியாம்மா? என்னாச்சு அங்கிள்? அங்க பாரு, இன்ஸ்பெக்டர் நிற்கிறார். ஐயோ அங்கிள், நம்ம அந்த பக்கம் போனோம்னா உன்னை யாருன்னு விசாரிச்சு உன்னை உங்க அம்மா கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாரு. ஐயோ நான் கன்னியாஸ்திரி ஆனோமே. பயப்படாத, நம்ம இந்த பக்கம் போயிடுவோமா? சரி. அங்கிள், அம்மா. கோமலவள்ளி, கொஞ்சம் இறங்கு. அங்கிள், இறங்கு. கோமலவள்ளி. இந்த பக்கம் கூட்டிட்டு போனா உங்க அம்மா கிட்ட நீ மாட்டிடுவ. உங்க அம்மாவை வேற பக்கம் விட்டுட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். நான் வர அங்கேயே நில்லு. சரி அங்கிள். போ. கோமலவள்ளி. ஐயோ அம்மா, அம்மாவுக்கு நீ என் மேல கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். நான் திருந்திட்டேம்மா, நம்புங்க. ஏட்டையா, என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. எங்கயாவது பாத்தீங்களா? பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போச்சா? ஏன் அடிச்சிங்களா? நான் போய் என் பொண்ணு அடிப்பேனா? அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஏட்டையா. அதுக்காக அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பா உங்க பொண்ணை போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருமா? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கல்ல? கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. வாங்க, வண்டியில ஏறுங்க. என்ன ஏட்டையா வண்டி நிப்பாட்டிட்டீங்க? போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் வந்துடுறேம்மா. நானா? ஐயோ, நான் இது வரைக்கும் ஸ்டேஷனுக்கு போனதில்ல. அங்க கண்டபடியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. நீங்க வாங்க ஏட்டையா, எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு கடையில் நீ அடிக்கிறப்ப எங்கடி போச்சு அந்த பயம்? போங்க ஏட்டையா, நேரமாச்சு.
ஐயா பக்கத்தில் தான் இருக்கேன். இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துடும் ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க. இன்ஸ்பெக்டர் அவசரமாக கூப்பிட்றாரு. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்கே ரைட்டர் இருப்பாருமா, ஒன்றும் பயம் இல்லை. சரிங்கய்யா. இங்கே தானே நிற்க சொன்னோம், ஆளை காணோம். என்னம்மா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. ஐயா, என் பொண்ணை காணோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ரைட்டர் ஐயா எப்போ வருவாரு? அடையாமா, ரைட்டரே பொண்டாட்டியே காணோன்னு 2 நாளா தேடிட்டு இருக்காரு. அவருக்காக எங்கேயே காத்துட்டு இருக்காம போய் உன் பொண்ணை தேடுமா. அதை விட்டுட்டு அழுதுகிட்டு இருக்க. எதுக்கு கடைக்கு வந்தேன்னு இப்ப தெரியுதுடா? தெரியல. அப்புறம் விடு. டேய், என் உசுர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணோட நிழல் கூட நீ தொட முடியாது. என் உசுரை கொடுத்தாவது அவளை காப்பாத்துவேன். எனக்கு உன் உசுரெல்லாம் முக்கியம் கிடையாது, உன் பொண்ணோட உடம்பு தான் முக்கியம். டேய், ஒண்ணு. ஏய், நவரு. ஏய், போடி.